சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். பார்க்கிற ஒவ்வொரு காணொளிகளையும் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்வதால் நாம் வெகு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். தங்களின் அந்த ஆதரவுக்கு முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கரூர் பெருந்துயர வழக்கில் ஏற்கனவே சிபிஐ 2 முறை நடிகர் விஜயை விசாரித்த நிலையில் இன்று நாளை அவசரமாக நீங்கள் விசாரணைக்கு வர வேண்டும் என்று சிபிஐ அதிரடி உத்தரவிட்டிருப்பது ஏன்? காவல் ஒருங்கிணைக்கப்பட்ட மகளிர் மாநாட்டில் அவள் ஒத்து இல்லை என்று விஜய் பேசியது தமிழகத்தில் குறிப்பாக பெண்களின் மனதில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது? நடிகர் விஜய் அவர்களின் மனைவி சங்கீதா அவர்கள் கொடுத்திருக்கிற விவாகரத்து வழக்கில் அடுத்த கட்டம் என்ன? அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்க போகிறார்களா? அந்த வழக்கில் ஆந்திர நடிகர் பவன் கல்யாண் அவர்களும் நடிகை திரிஷா அவர்களும் உள்ளே வருவது ஏன்? கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற ஒரு பெரும் துயரம். 43 உயிர்கள் பலியானது. தமிழக காவல்துறை அமைத்த ஒரு நபர் விசாரணை கமிஷன் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தாவகாவின் பொறுப்பாளர் குறிப்பாக ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சிபிஐக்கு சென்றார். சிபிஐயும் அந்த வழக்கை எடுத்துக்கொண்டது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில். அந்தபடியாக 2 முறை நடிகர் விஜய் அவர்கள் சிபிஐயால் விசாரிக்கப்பட்டார். ஏறக்குறைய 119 கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டது. 2 முறை விசாரணை முடிந்தவுடன் தாவேகாவின் முன்னணி பொறுப்பாளர்கள் அவர்கள் கேட்க வேண்டிய அனைத்து கேள்விகளையும் கேட்டுவிட்டார்கள். இனிமேல் விசாரணைக்கு வர வேண்டிய அவசியமே இருக்காது என்று பேட்டி கொடுத்தார்கள் காணொலி வாயிலாக. அதற்கு பிறகு ஒரு தேக்க நிலை. அப்படி நடைபெற்ற விசாரணையின் முடிவில் பிப்ரவரி மாதமே குற்றப்பத்திரிகை வந்துவிடும் என்று சொன்னார்கள். அந்த குற்றப்பத்திரிகையில் விஜய் இருக்கிறாரா இல்லையா என்பதுதான் கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் பிப்ரவரி மாதம் அவர்கள் சொன்னபடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. நீண்ட நாள் கிடப்பில் போடப்பட்டது. இந்த நிலையில் தாவேகாவின் சார்பாக வருகிற 10ஆம் தேதி தொகுதி நேர்காணலுக்கு அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. 234 வேட்பாளர்களை நேர்காணுவது என்று ஷெட்யூல் பண்ணப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை சிபிஐ அவசரமாக விஜய் டெல்லிக்கு வந்து மீண்டும் நாங்கள் அவரை விசாரிக்க வேண்டும் என்று அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விஜய் இனி வர தேவையில்லை என்று பொறுப்பாளர்கள் சொன்னதும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது தாமதமானதும், தேர்தல் நெருங்குவதும், இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் அவசரமாக அழைக்கப்படுவதற்குமான தொடர்புகள் என்ன என்பதை விவரிப்பதே இந்த காணொளி. ஏற்கனவே விஜய் அவர்கள் பாஜகவால் இயக்கப்படுகிற ஒரு நபர் என்பது பரவலான ஒரு செய்தியாக, எல்லோரும் அறிந்த செய்தியாகத்தான் இருக்கிறது. ஆனால் விஜய் அவர்கள் ஒரே ஒரு மேடையில் திமுக எங்களுக்கு அரசியல் எதிரி, பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரி என்று பேசியிருந்தார். ஆக பாஜக என்னை இயக்கவில்லை, அவர்களை நான் கொள்கை எதிரியாக பார்க்கிறேன் என்றுதான் விஜய் அறிவித்திருந்தார். ஒரே ஒரு முறைதான் அதை பேசியிருந்தார். அதற்கு பிறகு அவர் பாஜகவை எந்த இடத்திலும் விமர்சிக்கவில்லை. ஆனால் கடந்த 2 கூட்டங்களில் அதிமுகவை பட்டும் படாமல் விமர்சனம் செய்தார். அதிமுக ஒரு ஊழல் சக்தி, திமுகவும் அதிமுகவும் பேசி வைத்துக் கொண்டே தேர்தலை சந்திக்கிறார்கள், மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்று பேட்டி கொடுத்திருந்தார். ஆகவே விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு செல்ல மாட்டார் என்கிற அந்த செய்திதான் தாவேகா தொண்டர்களாலும் பொறுப்பாளர்களாலும் பேசப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மெகா கூட்டணியை அமைத்திருக்கிற நிலையில் அதிமுக கூட்டணி வலுவாக இல்லை, அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்ற செய்தி மத்திய உளவுத்துறை மூலியமாக அமித்ஷா அவர்களுக்கு தரப்பட்டது. ஆக அமித்ஷா போட்ட கணக்குகள் அவ்வளவும் இங்கே தவிடுபடி ஆகிக் கொண்டிருக்கிற நிலையில் என்டிஏ கூட்டணிக்கு இருக்கும் ஒரே ஆதரவு விஜய் வந்தால்தான் ஓரளவுக்கு தேர்தலை தாக்கு பிடிக்க முடியும், அல்லது விஜய் வந்தால்தான் திமுகவோடு சரிசமமாக களத்தில் நிற்க முடியும் என்ற சூழல் தான் மத்திய உளவுத்துறையால் ஒன்றிய அரசுக்கு தரப்பட்டது. விஜயை அதிமுகவில் சேர்த்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சிகளும் பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் தான் அவசரமாக சிபிஐ விஜயை வரவைத்திருக்கிறது. இது விசாரிக்கவா அல்லது தேர்தல் உடன்பாட்டை உறுதி செய்து கொள்ளவா என்கிற செய்திகளும் இப்போது பரவலாக விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சிபிஐ பொறுத்தவரை சமீப காலங்களாக சிபிஐ ஒன்றிய அரசின் கைப்பாவையாக செயல்படுகிறது என்பதை எல்லா மாநிலங்களிலும் நாம் பார்த்திருக்கிறோம். அதையேதான் இப்போது தமிழ்நாட்டிலும் செய்யவிருக்கிறார்கள் என்பது ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. விஜய் நாளைக்கு செல்வாரா இல்லையா என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. விஜயின் சார்பாக ஏதாவது வழக்கறிஞர்கள் செல்கிறார்களா அல்லது தாவேகாவின் முன்னணி பொறுப்பாளர்கள் செல்கிறார்களா என்பது நாளை தெரியும். எப்படி பார்த்தாலும் சிபிஐ அழைத்திருப்பது என்பது என்டிஏ கூட்டணியில் விஜயை சேர்ப்பதற்கான ஒரு முயற்சி தான் என்பது ஆணித்தரமாக தெரிகிறது. விஜய் அவர்களின்
நண்பனாக இருக்கிற பவன் கல்யாண், ஆந்திராவின் நடிகர், துணை முதல்வர், அவரும் விஜயை என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் 2 மாத காலங்களாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இப்போது அவரோடு பவன் கல்யாணோடு 2011 ஜோடி சேர்ந்து நடித்த திரிஷாவும் டீன்மார் என்கிற அந்த படத்தில் இருவரும் ஜோடி சேர்ந்து நடித்தார்கள். இப்போது இருவருமே விஜயை என்டிஏ கூட்டணிக்கு அழைத்து செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனம், என்பதுதான் உண்மை. அதிமுக கூட்டணியில் தாவேகா சேருவது என்பது ஏறக்குறைய உறுதியாகிவிட்ட ஒன்றாகத்தான் தெரிகிறது. விஜய்க்கு குறைந்தபட்சம் 50 தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாகவும் துணை முதல்வர் தரப்படுவதாகவும் பேரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கொள்கை எதிரி என்று விமர்சித்த பாஜக இருக்கும் அந்த கூட்டணியில் விஜய் இடம்பெறுவாரா என்ற கேள்வி அனைவராலும் எழுப்பப்பட்டாலும் அவர் அதிமுகவோடு சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் பாஜகவை கொள்கை எதிரியாகத்தான் பார்க்கிறேன், ஆனால் அதிமுகவை அப்படி பார்க்கவில்லை என்று அவர் நழுவுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் என்னவென்றால், டிடிவி அவர்கள் கடுமையாக எடப்பாடியை விமர்சனம் செய்து கொண்டார். ஒரு காலம் நான் எடப்பாடியோடு கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டேன் என்றெல்லாம் பேசிய டிடிவி பாஜக மூலியமாக என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றார். அதுபோல் நடிகர் விஜய் அவர்கள் அதிமுக வாயிலாக என்டிஏ கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கிறது. இதை தாவேகா தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பது போக போக தெரியும். மார்ச் 8 மகளிர் தினம். தாவேகா சார்பில் மகளிர் தின கொண்டாட்டம் மாமல்லபுரத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டது. அன்றைய ஏற்பாட்டின்படி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் சென்னையை சுற்றியுள்ள இடங்களிலிருந்து பெண்கள் வருவார்கள் என்று தலைமைக்கு வாக்குறுதி தரப்பட்டது. சென்னையை சுற்றியுள்ள விஜயின் ரசிக பெண்மணிகள் வருவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் திரிஷாவும் நடிகர் விஜய் அவர்களும் கல்போத்தி அகோரம் அவர்களின் இல்ல திருமண விழாவில் ஒன்றாக வந்து இறங்கியது கடும் அதிருப்தியை பெண்களுக்கு ஏற்படுத்தியதால் சென்னையை சுற்றியுள்ள அவர்களின் ரசிக பெண்மணிகள் நாங்கள் வரமாட்டோம் என்று கடைசி நேர தகவலாக சொல்லிவிட்டார். தலைமைக்கு என்ன சொல்வது என்ற குழப்பத்தில் 3 அல்லது 4 மணி நேர இடைவெளியில் திண்டிவனம், ஆத்தூர், கள்ளக்குறிச்சி சுற்றியுள்ள இடங்களில் அவசரமாக பெண்களிடம் பேசி அழைத்து வந்துதான் அந்த மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள். சென்னையை சுற்றியுள்ள காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களிலிருந்து பெண்கள் அதில் கலந்து கொள்ளவில்லை. நடிகை திரிஷாவும் நடிகர் விஜய் அவர்களும் அந்த திருமண விழாவில் கலந்து கொண்டது தமிழகத்தில் குறிப்பாக பெண்களின் மனதில் ஒரு பெரிய அதிர்வலையையும் வெறுப்பையும் உண்டாக்கி இருக்கிறது. இனி அரசியலும் வேண்டாம், விஜயும் வேண்டாம் என்கிற நிலைக்கு பெண்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அது காணொளி வாயிலாகவும் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே திருமணத்தில் விஜய், திரிஷா வந்து இறங்கியதே பெரிய அதிர்வலைகளையும் வெறுப்பையும் உண்டாக்கி இருக்கிற நிலையில் ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த மகளிர் நிகழ்வில் அவள் ஒர்த்தில்லை என்று விஜய் பேசியது மேலும் பல வெறுப்புகளை உண்டாக்கி இருக்கிறது. குறிப்பாக பெண்கள் தாவேகாவை புறக்கணிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆண் ரசிகர்கள் இனி அரசியலே வேண்டாம் என்கிற நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து வைத்ததில் இதுவரை 106 பேர் தான் தாங்கள் கலந்து கொள்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். மீதி அத்தனை பேரும் அந்த கட்சியிலிருந்து தங்களை விலக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் செய்தி. நடிகர் விஜய் அவர்களின் மனைவி சங்கீதா அவர்கள் தொடுத்திருக்கிற அந்த விவாகரத்து வழக்கும் அதை ஒட்டி நடக்கிற விவாதங்களும் விஜய்க்கு எதிராகவே இருக்கிறது. விஜய்க்கு ஆதரவாக 1-2 பேர் தான் அவருக்கு ஆதரவாக நிற்கிறார்களே தவிர ஒட்டுமொத்த சினிமா உலகமும் அரசியலும் அவருக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. நேற்று இயக்குனர் பார்த்திபன் அவர்கள் குந்தவை சில காலம் வீட்டில் குந்த வைத்திருப்பது நல்லது என்று பேட்டி கொடுத்திருந்தார். அதற்கு திரிஷா எதிர்வினையாற்றி இருக்கிறார். நாம் கேட்பதெல்லாம், நீங்கள் செய்தது தவறு, அந்த தவறை ஒருவர் சுட்டிக்காட்டினால் விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் அல்லது அவர்கள் முட்டுக் கொடுப்பார்கள் என்ற நிலையில் ஒரு சமூக பொறுப்புள்ள நடிகர் இயக்குனர் பார்த்திபன் அவர்களை திரிஷா விமர்சனம் செய்திருப்பதை கடுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம். தற்போது விவாகரத்து வழக்கு தொடர்ந்திருக்கிற சங்கீதா அவர்கள் விரைவில் பத்திரிகையாளரை தன் மகளோடும் தானும் சேர்ந்து பத்திரிகையாளரை சந்தித்து இன்னும் ஏராளமான தகவல்களை சொல்லவிருக்கிறோம் என்ற செய்தியும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. என்னவெல்லாம் செய்திகளை சொல்ல போகிறார்கள் என்பதையும் கேட்பதற்கு தமிழ் சமூகம் காத்திருக்கிறது. சங்கீதா அவர்களை சமரசப்படுத்தும் நோக்கில் ஆந்திரத்தின் துணை முதல்வர் பவன் கல்யாணும் இறங்கி இருப்பதாக செய்திகள் சொல்லுகிறது. பவன் கல்யாண் அவர்கள், தாங்கள் கேட்கும் ஜீவனாம்ச தொகையை பாஜகவிடமிருந்து நாங்கள் பெற்று தருகிறோம். நடிகர் விஜய் அவர்களின் மீது அவரின் மனைவி சங்கீதா தொடுத்திருக்கும் அந்த விவாகரத்து வழக்கில் விஜய் அவர்களின் மனைவி சங்கீதா, அவருடைய மகள் மூவரும் சேர்ந்து பத்திரிகையாளரை சந்திக்க போவதாகவும் இன்னும் கூடுதலான அதிர்ச்சி தகவல்களை தெரிவிக்க போவதாகவும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த நிலையில் நடிகர் பவன் கல்யாண் அவர்கள் எப்படி விஜய் அவர்களை என்டிஏ கூட்டணிக்கு அழைத்து செல்வதில் குறியாக இருக்கிறாரோ
அல்லது அதில் அவர் கவனம் செலுத்துகிறாரோ அதுபோல் சங்கீதா அவர்களிடமும் பேசி தாங்கள் கேட்கும் ஜீவனாம்ச தொகையை பெற்று தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் சேர்ந்தால் அந்த தொகையை நான் பாஜகவிடமிருந்து பெற்று தருகிறேன் என்ற வாக்குறுதியையும் சங்கீதா அவர்களுக்கு பவன் கல்யாண் கொடுத்திருக்கிறார். சங்கீதா அதை ஏற்றுக்கொள்வாரா அல்லது சங்கீதா அதை நிராகரிப்பாரா அல்லது வழக்கின் மூலமாக விஜயை சந்திக்கலாம் என்ற முடிவுக்கு வருவாரா என்கிற அதிர்ச்சி கேள்விகள் எல்லாம் நம்மை நோக்கி நீண்டு கொண்டே இருக்கிறது. நடிகர் விஜய் அவர்களை என்டிஏ கூட்டணியில் எப்படியாவது இணைத்து விட வேண்டும் என்ற பவன் கல்யாணின் அவர்கள் முயற்சி நடைபெறுமா நடைபெறாதா? சங்கீதா அவர்களை சமரசப்படுத்தும் முயற்சியும் பவன் கல்யாண் வெற்றி பெறுவாரா இல்லையா என்பதும், ஒரு ஆந்திராவின் நடிகர் தமிழக அரசியலில் தலையிடுவதா என்கிற தாவேகாவின் பொறுப்பாளர்கள் கொதித்துக் கொண்டிருக்கிற நிலை, தாவேகாவின் தொண்டர்கள் கொதித்துக் கொண்டிருக்கும் நிலையை விஜய் அவர்கள் எப்படி சரி செய்ய போகிறார் என்பதும், நாளை சிபிஐயில் ஆஜராகும் போது ஒன்றிய அரசு கொடுக்கிற அழுத்தத்திற்கு விஜய் பணிவாரா? ஏற்கனவே கொள்கை எதிரி சொல்லிவிட்ட கட்சியோடு எப்படி கூட்டணி வைக்க முடியும்? ஏற்கனவே ஊழல் கட்சி என்று சொன்ன அதிமுகவோடு எப்படி கூட்டணி வைக்க முடியும்? அப்படி கூட்டணி வைத்தால் தாவேகா தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளுவாரா என்கிற தடுமாற்றத்திலும் விஜய் இருப்பது தெரிகிறது. அதே போல ஆந்திர துணை முதல்வரும் நடிகருமான பவன் கல்யாண் அவர்கள் சங்கீதா அவர்களை சமரசப்படுத்தும் இந்த முயற்சியை சங்கீதா ஒற்றுக்கொள்ளுவாரா? ஜீவனாம்சத்தை பெற்றுக் கொள்ளுவாரா? சமரசத்துக்கு இடம் கொடுப்பாரா? அல்லது நீதிமன்றத்திற்கு சென்று விஜயை தோலுரிக்கிறேன் என்ற முடிவுக்கு வரப்போகிறாரா என்பது போக போக தெரியும். செய்திகளுக்காக நாமும் காத்திருப்போம். நன்றி. நடுநிலை தவறாத சென்டர் பாயிண்ட்.